நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது Hero Xtreme 160 ஆக்சுவலாக இப்போ தான் வந்து லான்ச் ஈவெண்ட் முடிஞ்சுது. பைக் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. பட் பைக்கோட ஓவரால் டிசைனை பற்றி இப்போ பார்க்கலாம். ஸோ வண்டி பார்க்குறதுக்கு எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. ஆக்சுவலாக ஹீரோலேருந்து இந்த மாதிரியான ஒரு டிசைன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த வண்டியோட ஒரு ஹிஸ்ட்ரி கேள்விப்பட்டேன். இதுக்கு முன்னாடி இருந்ததில்ல Hero Xtreme 160. ஸோ அது பண்ணும்போதே இதோட மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா அப்போயே இனோவேட்டிவாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாமா. ஸோ அந்த மாதிரி பண்ணி சூப்பராக வெளியே விட்டுருக்காங்க. ஆக்சுவலாக வண்டியோட டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மஸ்குலர் டேங்க் கொடுத்துருக்காங்க. பயங்கரமான ஒரு மஸ்குலர் டேங்க் இருக்குது. பட் வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. ஆக்சுவலாக நான் வந்து உட்காந்து காமிக்கிறேன். ஸோ சீட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ளிட் சீட் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு டாப் வேரியன்ட். ஆக்சுவலாக இதில் 3 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. அதோட ப்ரைஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பட் இப்போ டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூயல் டோன் கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ராடினரியான டிசைன். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபியூயல் டேங்க். ஸோ இது வந்து நான் மெட்டல் ஃபியூயல் டேங்க் தான் கொடுத்துருக்காங்க. பட் பைக் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சூப்பர் பைக்கோட லுக்கு கொடுக்குது. அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. சீட்டோட குவாலிட்டிலாம் சூப்பராக இருக்குது. அண்ட் இதோட ஃபினிஷிங்லாம் இங்கே பாருங்கள். ஸோ இங்கே வந்து ஒரு ஆஃப் ஃபேஸ் ஸ்டிச் ஷீட் கொடுத்துருக்காங்க. ஸ்ப்ளிட் ஷீட்டில் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 160R அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு இங்கே பாருங்கள் எம்ப்ராய்டரி பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த இடத்துல அந்த எல்லோ கலர் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அஜைல். எஸ். ஸோ பின்னாடி ரியர் சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு முன்னாடி வந்து சொல்லணும். இதில் மிகப்பெரிய அப்டேட் என்னென்னா அங்கே பாருங்கள் ஒரு அப்சைட் டவுன் ஃபோக் கொடுத்துருக்காங்க. ஸோ USD ஃபோக்கு அதுவும் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த கோல்ட் பிளேட் கார் ரொம்ப நல்லாயிருக்கு. ஃப்ரண்ட்டில் வந்து பெட்டல் டைப் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. டயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டயரோட ப்ரொஃபைல் ரொம்ப சூப்பராக இருக்குது. கர்வ்டாக இருக்குது. ஸோ ஒரு வண்டி வந்து பக்காவாக ஒரு என்ன சொல்கிறது பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இந்தியாவில் இந்த பைக் தான் வந்து ஃபாஸ்டஸ்ட் பைக் இன் 160 செக்மெண்ட். ஸோ அந்தளவுக்கு வண்டி வந்து நல்லா போகும் அப்படின்னு ஹீரோ கிளைம் பண்ணுறாங்க. லான்ச் ஈவெண்ட்டில் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ வண்டி நம்ம ரைட் பண்ணி பார்த்தா தான் எந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு தெரியும். பட் நான் ஏறி உட்காந்து தள்ளி பார்த்த வரைக்குமே வண்டி வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக ஃபீல் ஆகுது. ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. அண்ட் ஹேண்டில் பார் செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவிச்சஸோட குவாலிட்டிலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ஹேண்டில் பார் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஃப்ரண்ட்டில் லீன் பண்ணுற மாதிரி ரொம்ப அப்ரைட்லேயுமே இல்லை, கரெக்டான போஸ்டரில் வச்சுருக்காங்க ஹேண்ட் பாரு. அண்ட் எஸ். ஸோ ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் வருது. ஸோ உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி LED பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. அண்ட் அது மாதிரி ஹெட்லைட் அசம்பிளியும் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள் உங்களுக்கு DRL வருது. மேலே வந்துட்டு LED, கீழேயும் LED நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க. ஸோ கலர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கலர் வந்து கிளிட்டர் ஆகுது பாருங்கள். சூப்பரான கலர் செக்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எனக்கு வண்டியில் பிடிச்சது என்ன அப்படின்னா இதோட டிசைன், பாடி டிசைன் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏரோடைனமிக் டிசைன் அதுவும் வந்து உங்களுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணல. ஏரோடைனமிக் டிசைன் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள் இந்த கவுல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் வந்துட்டு 4V4 வால்வ் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ இப்போ லான்ச் பண்ணியிருக்க எக்ஸ்பல்ஸ் அதுலேயுமே 4V தான், இதுலேயுமே 4 வீல் தான். ஸோ கைஸ் இதோட என்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 160cc என்ஜின் கொடுத்துருக்காங்க. இதோட பவர் அண்ட் டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 16.9 PS at 8500 RPMலையும், இதோட டார்க் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 14.6 Nm at 6500 RPMலையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ வண்டியோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோ வேரியன்ட் 145 kg, நார்மல் பேஸ் வேரியன்ட் வந்து 144 kg இருக்குது. ஆக்சுவலாக வண்டி வந்து ரொம்ப லைட் வெயிட் இந்த செக்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இதோட சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே தான் பெரிய வேலை பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ப்ரோ வேரியண்ட்லையும் மிட் வேரியண்ட்லும் அப்சைட் டவுன் ஃபோக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட டயமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 37 mm கொடுத்துருக்காங்க. ரியர் சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 ஸ்டெப் ப்ரீலோட் அட்ஜஸ்டபிள் மோனோஷாக் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியோட பேலன்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ரொம்ப நீங்கள் டாப் ஸ்பீட் போகும்போது ரொம்ப ஸ்டேபிளாகவும் இருக்கும். ஸோ இதோட பிரேக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் 276 mm கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய பெட்டல் டைப் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ரியர் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு பின்னாடி 220 mm டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே பெடல் டைப் டிஸ்க் பிரேக் தான். பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ரைட் பண்ணும்போது அதை பற்றி நான் உங்களுக்கு பேசுகிறேன். ஸோ அடுத்து ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 12 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு இந்த செக்மெண்ட்டில் கம்யூட்டிங் வெஹிக்கிளுக்கு இது வந்து ஒரு சூப்பரான டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ கைஸ் இந்த வண்டியில் டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீரோ கனெக்ட் அப்படிங்கிற டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு ஷேர் மை லொக்கேஷன், அப்புறம் லொக்கேஷனை மேப் பண்ணிக்கிறது, அதுக்கப்புறம் ட்ராக் மை லொக்கேஷன், இது எல்லாமே ட்ராக் மை பைக் இது எல்லாமே இதில் நீங்கள் பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம் இதில் SOS அலர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெர்டட் LCD இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ 11,000 RPM வரைக்கும் இருக்குது. 9,000 RPMலேருந்து ரெட் லைன் ஆகுது. உங்களுக்கு ஸ்பீடோமீட்டர், கீர் பொசிஷன் இண்டிகேட்டர், ஓடோ, கிளாக் கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் ஃபியூல் கேஜ் கொடுத்துருக்காங்க. மற்ற இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து 2 பட்டன் கொடுத்துருக்காங்க. மோடுக்கும் ரீசெட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ்
ஸோ கைஸ் வண்டியோட ஓவரால் டிசைன் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இந்த செக்மெண்ட்டில் இது வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா லைட்டஸ்ட் வெஹிக்கிள் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் ஸ்பீட் வந்து ரொம்ப குயிக்காகவே அட்டன் பண்ணுது. ஸோ வண்டி வந்து இப்போ பார்த்த வரைக்குமே ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம ரைட் பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, பாய்.